ஹலோ வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் சுறா புட்டு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். சுறா மீனை வந்து நம்ம ஷார்க் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீன் வந்து நல்லா நீளமாக இருக்கும், ஒரே முள் தான் சென்டரில் இருக்கும். இதோட மீனில் இருக்க மீட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம். இது வந்து 1/2 kg சுறா. இதை வந்து நான் ஷாப்பில் நல்லா ஒரு ஃபிஷ்ஷை 3 பீசஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா வீட்டுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ நமக்கு ஃபெனல் சீட்ஸ், சோம்பு வேணும், உப்பு, தண்ணி மிளகாத்தூள், பெப்பர் பவுடர். சின்ன வெங்காயம் ஒரு கையளவு, 10 பல்லு வெள்ளைப்பூடு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாயை நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பீசஸ் நல்லா வாஷ் பண்ணியிருக்கல, அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரை லெமனை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இப்படி குலுக்கி விட்டுக்கோங்க. இது இப்போ எல்லாம் நல்லா ஒன்றாய் குலுக்குனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து இட்லி சட்டியில் கீழே தண்ணி வச்சு மேலே துணி போட்டு நல்லா தண்ணி சுட்டதுக்கப்புறமா இந்த பீசஸ் எல்லாத்தையும் வரிசையாக நீங்கள் அடுக்கி வைங்க. இப்போ இந்த பீசஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு 1/2 kg வரும். இது வந்து இப்போது மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேகணும். 5 மினிட்ஸ் வெந்துருச்சுன்னா இந்த மீன் வந்து நல்லா சாஃப்டாயிரும். இப்போ பாருங்கள், நல்லா 5 மினிட்ஸில் மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மீனை நீங்கள் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. டாங் வச்சு நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மீனை நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த சுறா மீன் ஜென்ரலி வந்து லாக்டேஷன் மதர்ஸ்க்கு கொடுப்பாங்க. சுறா மீனோட மீட்டு எப்படி ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், சாஃப்ட், சூயி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாப்பிட்டோன்னா அப்படியே மவுத்தில் டிசால்வ் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஷார்க் ஃபிஷ் நல்லா ஸ்டீம் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஆறுனதுக்கப்புறமா இதோட மீட் பார்ட்டு, ஃப்ளெஷ் பார்ட்டை மாத்திரம் எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. இதில் இருக்க ஸ்கின்னு ப்ளஸ் சென்டரில் வர்ற முள்ளும் நமக்கு தேவையில்லை. நம்ம ஸ்டீம் குக் பண்ணியிருக்க எல்லா பீசஸ்க்கும் இதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட மீட் ஃப்ளெஷ் பார்ட் மாத்திரம் வேணும். போன் பார்ட் அண்ட் ஸ்கின் பார்ட்டை தூக்கி போட்டுடலாம், அது தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்டீம் குக் பண்ணி கொடுக்கும்போது சில்ட்ரனுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா முள்ளை நம்ம செப்பரேட்டாக எடுத்துடுறோம். ஸோ இது பீசஸ் மாத்திரம்தான் இருக்குன்றனால தைரியமாக சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லாவே சாப்பிடலாம். இது ஹெல்த்தியான ஃபிஷ் கூட. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி ஸ்டீம் குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே ஸ்கின்ஸ் அப்படியே செப்பரேட் ஆகி வந்துடும். இதோட சுறாவோட முள் வந்து ஒரே மாதிரி நீளமாக இருக்கும், அதுவும் சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எல்லா பீசஸையுமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ புட்டு செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படி சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணி இதில் ஒரு 8 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆயில் ரெடி ஆனதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ், சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பச்சை மிளகாயை நடுவில் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருங்க. இதுவும் நல்லா கலர் மாறட்டும் பச்சை மிளகாய்க்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க. அந்த வெங்காயத்தையும் கருக விட்டுறாமல் சிம்லேயே வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 10 பீசஸ் ஆஃப் வெள்ளைப்பூடு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துருங்க.
கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இதை நல்லா கரண்டி போட்டு கிண்டி இது நல்லா வேகட்டும். ஜஸ்ட்டு வந்து இந்த வெங்காயத்துக்காக ஒரு பிஞ்ச் உப்பு மாத்திரம் சேர்த்துக்கோங்க. இதுவும் இப்போ நல்லா கரண்டி போட்டு கிண்டிக்கங்க. இப்போ இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல சுறா மீட், அதை இதில் சேர்த்துருங்க. இதில் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கரண்டி போட்டு கிண்டிக்கங்க. கீழே வந்து இந்த கடாயில் பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக கொஞ்சம் பிடிக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கரண்டி போட்டு கிண்டிட்டிங்கன்னா சிம்மில் உங்களுக்கு பிடிக்காது. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து பீசஸாக தான் தெரியுது. ஸ்லோவாக நம்ம இதை கிண்ட கிண்ட வந்து இந்த பீசஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் உடஞ்சிரும் அப்படியே. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் நான் இதில் சேர்க்குறேன். அதையும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஹேண்ட்லிங்காக கிண்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா இடத்துக்கும் அந்த சில்லி பவுடர் ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் குத்தி விட்டு வேக விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் அது வந்து புட்டு டெக்ஸ்சருக்கு வரும். இந்த மாதிரி கிராஸாக கரண்டியை வச்சு நீங்கள் இதை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு பீசஸ் ப்ராப்பராக வரும். கரண்டியை வந்து ஃப்ளாட்டாக அமுக்குனீங்கன்னா அப்படியே அது வந்து இந்த பீசஸ் எல்லாமே வந்து அமுங்கி போயிடும். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணும்போது உங்களுக்கு புட்டு மாதிரி ப்ராப்பர் ஃபார்மேஷனில் கிடைக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா கலர்லாம் மாறி வந்து கரெக்ட் ஃப்ளேவர் டெக்ஸ்சருக்கு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு 1/2 லெமனை இதில் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம ஸ்டீம் குக் பண்ணும்போதே வந்து 1/2 லெமன் அதுக்கு ஆட் பண்ணோம். இப்போ ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, சால்ட். நான் இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒயிட் பெப்பர் பவுடரு. நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடர் தான் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் நல்லா கிண்டி வேக விட்டுக்கோங்க. இது ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஸ்க்ராம்பிள்டு ஷார்க் புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிட்ஸுக்கெலாம் இது வந்து ரொம்ப சூப்பரான ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஏன்னா இதில் முள் இல்லாமல் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு சப்பாத்திக்குள்ளே உங்களுக்கு உள்ளே வச்சு ஸ்டஃப்டாக பண்ணி கொடுக்கலாம்.